ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராதனா க்ளோரி வீடியோஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொத்தமல்லி சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 3-4-5 துண்டு, புளி, அப்புறம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் எள்ளு, காஞ்ச மிளகாய் ஒன்று, பெருங்காயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு. இதில் நீங்கள் வேர்க்கடலை கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாமல் இது பாருங்கள், மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், தனியா, முழு தனியா கொஞ்சம், உப்பு, கல் உப்பு, அவ்வளோதாங்க. இது எப்படி எண்ணெய் இது எப்படி தாளிக்க போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம் வீடியோவில். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இப்போ இல்லை ஆயில் சேர்த்துக்கலாம். நான் தாளிப்பு போட மாட்டேன், அதனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இது காயட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த உப்பு தவிர மீதி இந்த 3 ஐட்டத்தையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்த உடனேயே இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், எள்ளு இதையும் சேர்த்துப்போம். இதை சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்பலாம் கடலைப்பருப்பு கலர் மாறக்கூடாது. இப்போ இதில் பாருங்கள், எடுத்து வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், புளி இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கட்டும், ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ இதில் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச மல்லித்தழையை இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கலர் மாறிடும். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதுக்கு தேவைன்னா நம்ம கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கலாம். இருந்தால் என்கிட்ட இல்லை, அதனால் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டிருந்தா தாளிக்கிற மாதிரி நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு இந்த தாளிப்பு விடுற மாதிரி போட்டுடணும். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதங்கினோடனே எடுத்துடணும். இப்போ இது ஆறட்டும். ஆறினோடனே அரைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி சட்னி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் கம்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.